உன் பொண்டாட்டியும் பொம்பளை பிள்ளையும் ஒரு நாளைக்கு யூபிக்கோ பீகாருக்கோ அனுப்பிப்பாரு. தமிழ்நாட்டுல திமுக ஆட்சியில பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, பேட்டி பச்சாவ் பேட்டி படாவ்னு இப்போ பேசிட்டு இருக்காங்க. தமிழிசையில் அண்ணாமலை போன்றவர்களாம் கொஞ்சமாவது வெக்கம் மானம் சூடு சொரணை ஏதாவது இருக்கா? இது போன்ற தற்குறிகள் நிறைய பேர் வருவாங்க, நிறைய ஸ்லீப்பர் செல்ஸ் வருவாங்க. இந்த சங்கிகள் எதை வைத்து நம்மளை ஒடுக்கினாங்களோ, எதை மறுத்து நம்மளை ஒடுக்கினாங்களோ அதே ஆயுதத்தை கையில் எடுத்தார் பெரியார். இன்னைக்கு அது மூலமா ஒரு அளவுக்கு நாம சாதிச்சிட்டோம். ஆனா இது போதுமா? இந்த பயணம் இங்க முடிவடைஞ்சிருச்சா இல்ல இன்னும் நமக்கு இலக்குகள் இருக்கா அப்படின்னு கேட்டா இன்னும் இலக்குகள் இருக்கு. இன்னைக்குதான் வட மாநிலங்கள்ல பெண் கல்வியை பத்தி பேசுறாங்க. பேட்டி பச்சாவ் பேட்டி படாவ்னு இப்போ பேசிட்டு இருக்காங்க. நாம இங்க கல்வியை கொடுத்து முடிச்சிட்டோம். இன்னும் அடுத்த ஸ்டெப்புக்கு போய் இன்னைக்கு அரசியல் அதிகாரத்தையும் கொடுக்கிறோம். 11 மேயர்கள் தமிழ்நாட்டுல. இது எவ்வளவு பெரிய விஷயம், எவ்வளவு தொழில் முனைவோர் இன்னைக்கு பெண்கள் இருக்கிறாங்க தமிழ்நாட்டுல. அப்ப அடுத்த கட்டத்துக்கு நம்ம பயணம் செஞ்சுட்டு இருக்கிறோம். அப்ப இந்த அடுத்த கட்டத்துக்கு சக்சஸ்ஃபுல்லா பயணம் செஞ்சு அடுத்த இலக்கை நாம போய் எட்டணும்னா அதற்கு இருக்கக்கூடிய ஒரே தடை நீங்க என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த சங்கி கூட்டம் பண்ணக்கூடிய மார்க்கெட்டிங் வேலை தான். மூட நம்பிக்கைகளை வச்சு இன்னமும் நம்மள பின்னுக்கு எழுத்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு நிறைய பெண்கள் படிச்சிருக்காங்க, ஆனா அந்த காலத்துல நம்ம படிக்கல, மூட நம்பிக்கைகளை நம்பணும். நம்ம இன்னைக்கு படிச்சுட்டும் அதே தாங்க பெரும்பாலான பெண்கள் செஞ்சுட்டு இருக்காங்க. இது எவ்வளவு பெரிய வேதனை தரக்கூடிய விஷயம். பெரியார் அவர்கள் சொல்றாரு, ஒரு சமூகம் முன்னேறணும்னா அந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் முன்னேறணும் அப்படின்னு சொல்றாரு. இன்னைக்கு சங்கிகள் வெவ்வேறு ரூபத்துல ஸ்லீப்பர் செல்ஸை இறக்கி விடுறாங்க. ஒருத்தன் ஒரு மாசமா பெரியாரை பத்தி அவதூறுகளை மேடையா ஏறி பக்கரமா வாந்தி எடுத்துக்கிட்டு இருக்கான். இன்னொருத்தன் பெரியாரை தன் கொள்கை தலைவர்னு சொல்லிக்கிட்டு வாயை மூடிட்டு வேடிக்கை பார்க்கறான். இன்னைக்கு மகளிர் தினத்துக்கு ஒரு வீடியோ போடுறாரு ஒரு அரசியல் தற்குறி. தமிழ்நாட்டுல திமுக ஆட்சியில பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல. ஏன்பா உன் பொண்டாட்டியும் பொம்பளை பிள்ளையும் ஒரு நாளைக்கு யூபிக்கோ பீகாருக்கோ அனுப்பிப்பாரு. ஒண்ணு இல்ல, ஒரு 24 மணி நேரம் மணிப்பூர்ல விட்டு பாரு அவங்க நிலைமை என்ன ஆகுது அப்படின்னு. 2 வருஷமா மணிப்பூர் பத்தி எரியுதுங்க. 250 பேருக்கு மேல செத்து போயிருக்காங்க. 60,000 பேர் வீடு வாசலை இழந்துட்டு இன்னைக்கு முகாம்கள்ல தங்கிட்டு இருக்காங்க. இதுதான் பெண்களை பாதுகாக்கக்கூடிய லட்சணம். இதெல்லாம் இவங்க கண்ணுக்கு தெரியாது. திமுக ஆட்சியில பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. பாதுகாப்பு இல்லாம தான் இங்க உட்கார்ந்து இவ்வளவு தைரியமா நம்ம பேசிட்டு இருக்கோமா? இப்படிப்பட்ட அரசியல் தற்கொலைகளை டிசைனா இறக்குவாங்க. இனி வரக்கூடிய ஒரு வருஷம், அதுவும் தேர்தல் நெருங்க இது போன்ற தற்கொலைகள் நிறைய பேர் வருவாங்க, நிறைய ஸ்லீப்பர் செல்ஸ் வருவாங்க, பொய்களை வதந்திகளை பரப்பக்கூடியவர் நிறைய பேர் வருவாங்க. அப்ப நமக்கெல்லாம் ஒரு கடமை இருக்கு, உண்மையை கொண்டு போய் மக்களிடம் சேர்க்கக்கூடிய ஒரு கடமை. இன்னைக்கு எத்தனையோ பேர் வாழ்க்கையில இன்னும் முன்னேறாம நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சாதி மதம் மொழி இதெல்லாத்தையும் தாண்டி யாராவது ஒருத்தர் நமக்கு கை கொடுத்து தூக்கி விட மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தோடையும் அந்த கையை பிடிச்சிட்டு நாம மேல வந்துடலாம் அப்படிங்கிற உறுதியோடையும் நிறைய பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு நாம ஒரு கைத்தடியா இருக்கிறது தான் இந்த காலகட்டத்தில் நாம செய்ய வேண்டிய கடமை. கொஞ்ச நாள் முன்னால ஐயா பெரியாருடைய ஒரு கைத்தடியை கிஃப்டா கொடுத்தாரு முதல்வருக்கு. உண்மையிலே பார்க்கும் பொழுது ரொம்ப சந்தோஷமா இருந்ததுங்க. ஏன்னா இவங்க சொல்லுவாங்கல்ல, இந்த ராமர் காட்டுக்கு போனோம்னா பரதர் அவருடைய பாதகைகளை வச்சுதான் ஆட்சி நடத்தினார்னு. நான் சொல்றேங்க, இன்னைக்கு பெரியாருடைய கைத்தடி தான் இங்க ஆட்சி நடத்திட்டு இருக்கு. சங்கிகள் டிசைனா வந்தாலும் கைத்தடியை வச்சு நல்லா லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கக்கூடிய அளவுக்கு தமிழ்நாடு மக்களுக்கு தெளிவு இருக்கு. ஒன்னும் இல்லைங்க, ஒரே ஒரு ரிக்வெஸ்ட். பெண் ஏன் அடிமையானால் ஒரு சின்ன புத்தகம், 80 பக்கம் தாங்க அந்த புத்தகம். மிஞ்சி போனா ஒரே நாள்ல படிச்சிடலாம் அந்த புத்தகத்தை. ஆனா அந்த புத்தகத்துக்குள்ள எவ்வளவு கருத்துக்கள் தெரியுமா? இன்றைக்கு இருக்கக்கூடிய அடுத்த தலைமுறையை புரட்டி போடக்கூடிய அளவுக்கு, அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ மாற்றக்கூடிய அளவுக்கு அவ்வளோ ஆழமான கருத்துக்கள் அவ்வளோ எளிமையா அவர் சொல்லியிருக்கிறாருங்க. அதுல உங்க வீட்டுல பருவ வயதில் இருக்கக்கூடிய பெண்கள் ஆண்கள் இருந்தா, பெண்களை விட ஆண்களுக்கு தான் ரொம்ப முக்கியம். இங்க நிறைய ஆண்கள் உட்கார்ந்து இருக்கிறீங்க. உங்க வீட்டுல இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு தயவு செஞ்சு அந்த புக்கை வாங்கி கொடுங்க. தமிழ்லயும் கிடைக்குது, ஆங்கிலத்திலயும் இருக்கு. படிக்க சொல்லுங்க. படிச்சாதான் தமிழ்நாடு எப்பேற்பட்ட ஒரு வரலாறை கடந்து வந்திருக்கு, எப்பேற்பட்ட கஷ்டங்களை, எப்பேற்பட்ட ஒடுக்குமுறைகளை, எப்பேற்பட்ட உரிமை மீறல்களை கடந்து இன்னைக்கு நாம வெற்றி நட போட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தெரியும். பெரியார் எதையெல்லாம் கனவாக கண்டாரோ அதற்கெல்லாம் அரசியல் வடிவம் கொடுத்தார் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். 1 கிலோமீட்டருக்கு ஒரு ஆரம்ப பள்ளி, 3 கிலோமீட்டருக்கு ஒரு நடுநிலை பள்ளி, 5 கிலோமீட்டருக்கு ஒரு உயர்நிலை பள்ளி, மாவட்டத்துக்கு ஒரு மருத்துவக் கல்லூரி, ஒரு பொறியியல் கல்லூரி, ஒரு ஆர்ட்ஸ் காலேஜ். ஆனா இன்னைக்கு இந்த சங்கி கூட்டம் என்ன பண்ணிட்டு இருக்கு தெரியுமா? கடந்த 10 நாள்ல மட்டும் ராஜஸ்தான் மாநிலத்துல 420 பள்ளிக்கூடங்களை இழுத்து மூடி இருக்கிறாங்க. இதுல 190 ஆரம்ப பள்ளிகளும் 260 உயர்கல்வி பள்ளிகளும். கேட்டா என்ன காரணம் தெரியுமா சொல்றாங்க?
ஸ்கூலுக்கு பசங்க வரமாட்டேங்கிறாங்க. ஸ்கூலுக்கு பசங்க வரமாட்டேங்கிறாங்கன்னா ஒரு அரசுடைய கடமை என்ன? ஏன் அந்த பசங்க வரமாட்டேங்கிறாங்க? அவங்களுக்கு என்ன பிரச்சனை? எப்படி அந்த பசங்களை வரவழைச்சு அவங்களுக்கு கல்வி கற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கறத யோசிக்கணும்ல ஒரு அரசு. அதை விட்டுட்டு பள்ளிகளை இழுத்து மூடுகிறார்கள். இதனால் பாதிக்கப்பட போறது யாருன்னு பாத்தீங்கன்னா முதல்ல பெண்கள் தான். எல்லா சமூகத்தை சேர்ந்த பெண்கள் தான் முதல்ல பாதிக்கப்படுவாங்க. இந்த பள்ளிக்கூடத்தை மூடிட்டாங்க, இன்னும் ஒரு கிலோமீட்டர் தள்ளி அடுத்த பள்ளிக்கூடம், நீ எல்லாம் அவ்வளவு தூரம் எல்லாம் போய் படிக்க வேண்டாம் அப்படின்னு முதல்ல பெண்களை தான் வீட்டுல உட்கார வைப்பாங்க. அடுத்தது பாதிக்கப்பட போது பட்டியலின சமூகத்தர், ஆதிவாசிகள், சிறுபான்மையினர். இப்ப மீண்டும் கல்வி என்ற ஆயுதத்தை இந்த சங்கி கூட்டம் கையில எடுத்திருக்கு. மும்மொழி கொள்கை, தேசிய கல்விக் கொள்கைன்னு இங்க வந்து சீன் போட்டுட்டு இருக்காங்க. நான் கேட்கிறேன், உண்மையிலேயே டாக்டர் தமிழிசை, அண்ணாமலை போன்றவர்கள் கொஞ்சமாவது வெக்கம், மானம், சூடு, சொரணை ஏதாவது இருக்கா? தமிழ்நாட்டுல தானே படிச்சீங்க, தமிழ்நாடு பாடத்திட்டத்துல தானே படிச்சு பெருமையா உங்க பேருக்கு முன்னால ஒரு டாக்டர்னு போட்டுக்கிறீங்க, இல்ல உங்க பேருக்கு பின்னால ஐபிஎஸ் போட்டுக்கிறீங்க. எங்க இருந்து வந்தது அந்த பட்டம்? இந்த அரசு கொடுத்த பட்டம் தானே. அப்புறம் எப்படி இருமொழி கல்விக்கு எதிராக உங்களால பேச முடியுது? இப்படி சுயமரியாதை அடகு வைக்கக்கூடிய கூட்டம் தான் இன்னைக்கு கொக்கரிச்சுக்கிட்டு இருக்கு. 2024 நாங்க ஆட்சிக்கு வந்து ஒட்டு மொத்தத்தையும் மாத்துவோம் அப்படின்னு. அவங்களுக்கு தக்க பதிலடி நாம கொடுக்க வேண்டாமா? அதனாலதான் சொல்றேன், இன்னைக்கும் பெரியார் தேவைப்படுறாரு. நாம ஒவ்வொருத்தர் மனசுலயும் பெரியார் இருக்கிறார். நாம ஒவ்வொருத்தரும் கேட்கக்கூடிய கேள்விகளில் பெரியார் இருக்கிறார். நாம ஒவ்வொருத்தரும் நம்ம உரிமைக்காக பேசக்கூடிய பேச்சில் பெரியார் நிற்கிறார். அதனால தொடர்ந்து வாயை தொடர்ந்து பேசுங்க, கேள்விகள் கேளுங்க. அதைத்தானே நமக்கு அவர் சொத்தா விட்டுட்டு போயிருக்கிறாரு. கல்வியை கொடுத்துட்டேன், கேள்விகளை கேளுங்கள், உங்களுக்கு பதில திருப்தி இருந்தா மட்டும் அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஒரு மேடையில் அவர் பேசுற வீடியோ இன்னைக்கு காலையில தான் பார்த்துட்டு வந்தேன். நிறைய பெரிய பெரிய அறிஞர்கள்லாம் பேசிட்டு கடைசியில தந்தை பெரியார் பேசுறாரு. வந்தோடனே ஃபர்ஸ்ட் என்ன தெரியுமா சொல்றாரு? நிறைய பேர் பேசிட்டாங்க, இப்ப நான் பேச போறேன், அவங்க சொன்ன நிறைய கருத்துக்கள் இருக்கு, இப்ப நான் சொல்ல போற கருத்துக்களும் இருக்கு, இதெல்லாம் அப்படியே ஏத்துக்காதீங்க, இதெல்லாம் வீட்டில் போட்டு அசை போட்டு பார்த்துட்டு உங்களுக்கு எது சரின்னு படுதோ அதை ஏத்துக்கங்க. ஒரு தலைவராக தைரியமா மேடையில் அப்படி பேச முடியுமா? அப்போ தன்னுடைய கருத்தியல்ல எந்த அளவுக்கு தெளிவும் கன்விக்ஷனும் இருந்தா ஒரு தலைவராக அப்படி பேச முடியும்? அவ ஏன் வந்து ஒரு ஆக்டிவ் அரசியலுக்கு ஏன் வரலன்னு நினைக்கிறீங்க? இவ்வளவு சீர்திருத்தங்கள் பேசின பெரியார் ஒரு ஆக்டிவ் அரசியலுக்கு வந்திருந்தா ஒரு சிறந்த தலைவரா இருந்திருக்க முடியும்ல. ஆனா அதுக்கு பின்னால் ஒரு காரணம் இருக்கு. யாராவது யோசிச்சு பாத்தீங்களா? நம்ம சமூகத்துல அரசியல் ஜனநாயகம், சமூக ஜனநாயகம்னு ரெண்டு விஷயங்கள் இருக்கு. அரசியல் ஜனநாயகத்தை கட்டுப்படுத்துவது நம்ம நாட்டுடைய அரசியல் அமைப்பு சட்டம். ஆனா சமூக ஜனநாயகத்தை கட்டுப்படுத்துவது மனுஸ்மிருதி. இன்னும் பல இடங்கள்ல அறிவிக்கப்படாத ஒரு சட்டமாக மனுஸ்மிருதி தான் இருந்துகிட்டு இருக்கு. காலங்காலமாக இதில் இருக்கக்கூடிய கோட்பாடுகளை பின்பற்ற வேண்டும், பின்பற்றலைன்னா அதுக்கு கடுமையான தண்டனைகள்னு சொல்லி தலைமுறை தலைமுறையா இந்த மூட நம்பிக்கைகளை நம்ம மனசுக்குள்ள, நம்ம மூளைக்குள்ள இன்ஜெக்ஷன் மாதிரி போட்டு ஏத்தி விட்டு இருக்காங்க. அப்ப இதை வேற இருக்கணும்னா நீங்க அரசியல் ஜனநாயகத்தை பாத்துக்கங்க, நான் சமூக ஜனநாயகத்தை பாத்துக்கிறேன். வடிவேல் சொன்ன மாதிரி பில்டிங் ஸ்ட்ராங்கா இருந்து பிரயோஜனம் இல்ல, பேஸ்மெண்ட் வீக்கா இருந்ததுன்னா செய்யப்பட்டு வராது. அப்ப பேஸ்மெண்ட்டை நான் பாத்துக்கிறேன், பேஸ்மெண்ட்டை நான் ஸ்ட்ராங்கா போடுறேன், பில்டிங்கை நீ ஜாம் ஜாம்னு கட்டு அப்படின்னு சொன்னார் பெரியார். இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு எஃகு கோட்டையை தான் இன்னைக்கு தமிழ்நாடு அரசு கட்டி நிக்கிறது. தைரியமா தில்லா நிக்கிறோம், உன்னால ஆனதை பாரு, 2026 பாக்குறோம் அப்படின்னு நிக்கிறோம். இதற்கு காரணம் தந்தை பெரியார். ஒவ்வொரு நாளும் நாம சாப்பிடக்கூடிய ஒவ்வொரு பருக்கையும், நாம படிக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும், நாம பேசக்கூடிய ஒவ்வொரு சொல்லும் இன்னைக்கு பெரியார் நமக்கு போட்ட பிச்சை. பிச்சைன்னு சொல்லலாம், தப்பு இல்ல, பெரியவர் தான், அவர் நமக்கு தந்தை மாதிரி தான். உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தமிழ்நாட்டுல பிறந்தேன் அப்படின்னு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ஏன்னா இங்க பிறந்ததுனாலதான் தந்தை பெரியார் போன்ற தலைவர்களை பற்றி தெரிந்து கொள்ள முடிஞ்சது. இன்னைக்கு சோசியல் மீடியால பாத்தீங்கன்னா வட இந்தியர்கள் பெருமையா பேசுறாங்க, பெரியாரை பத்தி பெருமையா பேசுறாங்க, இங்க இருக்கக்கூடிய முதலமைச்சரை பத்தி பெருமையா பேசுறாங்க. எங்களுக்கு இந்த மாதிரி தலைவர்கள் கிடைக்கலையே அப்படின்னு வருத்தப்படுறாங்க. அப்படிப்பட்ட ஒரு அரசியல் சித்தாந்தத்தை, ஒரு ஸ்ட்ராங் சித்தாந்தத்தை இன்னைக்கு உருவாக்கி கொடுத்துட்டு போயிருக்கிறாரு. அதை பேணி பாதுகாப்பது ஒவ்வொரு தமிழனின் கடமை. அதை திறமையாக நிறைவாக செய்வோம் அப்படின்னு இந்த நாள்ல நாம ஒவ்வொருத்தரும் உறுதிமொழி எடுப்போம். நன்றி, வணக்கம்.